இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விட நான் வந்து சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் எஸ்வேலூர்லேருந்து வரேன். இப்போ வந்து 2024 நீட்டில் என்னோடய ஸ்கோர் வந்து 650. என்னோடய ஸ்பைரோ இந்த வந்து நான் 650 ஸ்கோர் பண்ணது சாத்தியமே இல்லை. நான் வந்து 12th முடிச்சுட்டு சும்மா வந்து ஃபஸ்ட்டு நீட் எக்ஸாம் எழுதினேன். அதில் நல்ல மார்க் எடுக்காதனால எனக்கு இங்கே ஸ்பைரோலேருந்து ஒரு அக்காவுடைய கைடன்ஸ் போல நான் ஸ்பைரோ வந்து ஜாயின் பண்ணேன். அந்த அன்னபூர்ணி அவங்க பேர் வந்து அன்னபூர்ணி. அவங்க மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் படிக்கிறாங்க. அவங்க வந்து ஸ்டேட் வந்து 5th ரேங்க் வந்தாங்க 7.5. அந்த அக்கா சொல்லி தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பைரோ வந்து நான் சேர்ந்தேன். நான் வந்து கோர்ஸ் ஆரம்பித்தும் 2 மாதம் கழிச்சு வந்து சேர்ந்தாலும் எங்கள் எம்டி சாரோட கைடன்ஸ் மூலம் நான் சீக்கிரமாகவே எல்லாத்தையும் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். சாரோடைய வந்து ஸ்டடி பிளான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. செட்யூல்ட்டு அப்படியே ஃபாலோ பண்ணுறதுனால என்னால் எல்லா வந்து சப்ஜெக்ட் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி லேக் ஆகாமல் எல்லாத்தையும் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சிச்சு. அதோட வந்து டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பெர்ஃபெக்ட் மாதிரி சார் சொன்ன மாதிரி டெஸ்ட்டு மார்னிங் டெஸ்ட் நைட் டெஸ்ட் எல்லா டெஸ்ட்டும் எழுதிக்கிட்டு வந்தேன். அப்புறம் வந்து இங்கே வந்து ஒரு வாரமும் லெசன்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அது நல்லா வந்து புரிஞ்சுக்கிறது மாதிரி டெய்லி டெஸ்ட்டு வைப்பாங்க. ஒரு டாபிக் வைஸ் கான்செப்ட் வைஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது மாதிரி ஓவராலாக அந்த வீக்கில் எவ்வளோ நாங்கள் வந்து படிச்சிருக்கோம்னு புரிஞ்சுக்கிறதாண்டி குமுலேட்டிவ் டெஸ்ட் வைப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த மாதத்துக்குள்ளே நம்ம எவ்வளோ புரிஞ்சுக்கணும்னு சொல்லி மந்த்லி டெஸ்ட் வைப்பாங்க. இப்படி டெஸ்ட்டாக வச்சு என்னுடைய ஒரு கான்செப்ட் விட ஒரு கிளாரிட்டியை வந்து அனுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து எங்களுக்கு எக்ஸாமுக்கு லாஸ்ட் மந்த் நடந்த வந்து டெஸ்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சொல்லப்போனால் வந்து அதில் வந்து முக்கால்வாசி கொஸ்டின் அப்படியே வந்து எக்ஸாம் பேப்பரில் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு கான்செப்ட் மேலே நம்ம வந்து கிளாரிட்டி இல்லாட்டி ஸ்பெஷல் கிளாஸ்லாம் வச்சு சார் வந்து டவுட்டை கிளியர் பண்ணாங்க. ஸ்டாஃப்ஸ் வந்து ரொம்ப வந்து எங்களுக்கு கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க. சாரோடைய மோட்டிவேஷன் ஸ்பீச் வந்து எப்படி நம்ம படிக்கணும், எப்படி வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், ஒரு நல்ல மருத்துவ கல்லூரிக்கு எப்படி போகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சாருடைய மோட்டிவேஷன் ஸ்பீச்னாலே நான் முக்கால்வாசி படிச்சிட்டேன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் மந்த் நடந்த டெஸ்ட்டு தான் எங்களுக்கு மோஸ்ட்லி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இங்கே வந்து ஸ்ட்ரிக்டான ஒரு கண்டிஷன் இருக்கிறனால நம்ம ஒரு கான்செப்ட்லேயும் லேக் ஆகாமல் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே போனால் நம்மளால் வந்து ஈஸியாக வந்து மார்க் எடுத்துட முடியும். நீட்டுங்கிறது ஒரு ஈஸியான எக்ஸாம். எவ்வளோ டஃப்பான கொஸ்டின் பேப்பராக இருந்தாலும் இங்கே கொடுக்குற கோச்சிங் மூலம் நம்ம வந்து ஈஸியாக வந்து நீட் எக்ஸாமை கிராக் பண்ணிடலாம். வந்து நான் வந்து இதுக்கு நன்றி கடன் பண்ணது எம்டி சார் மற்றும் எங்களுடைய ஸ்பைரோ டீம்ஸ் எல்லா ஸ்டாஃப்ஸ் வந்து ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க. சாரும் வந்து பர்சனலாக என்னென்ன கான்செப்டில் கிளாரிட்டி இல்லைன்னு சொல்லி ஒரு அனலைசிஸ் எடுத்து அதுக்கு யூஸ்ஃபுல்லாக கோச்சிங் கொடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மார்க்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணாங்க. சொல்லப்போனால் நான் வந்து ஃபஸ்ட்டு இங்கே எடுத்த மார்க் வந்து 435. சொல்லப்போனால் இதில் வந்து அதிகபட்சமாக நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணி இப்போ 650 எடுத்திருக்கேன். இப்போ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் கிடைக்க வந்து முக்கியமான காரணம் எம்டி சார் மற்றும் ஸ்பைரோ டீம். நான் வெரி என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை சாருக்கு நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன்.